Praise Father. Thank you Jesus. Thank you Father. Yeah, super. இந்த காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க, கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறீங்க. அப்பாவுடைய நாமத்தில் சொல்கிறேன், அப்பா உங்களை ஒரு நாள் வெட்கப்பட விடுவது கிடையாது. அப்பா உங்களை ஒரு நாள் கைவிட போவது கிடையாது. அப்பா உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் அப்பா நிறைவேற்றுவாராக. உங்கள் நீதியான விருப்பங்கள் எல்லாவற்றையும் அப்பா நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை விசுவாசித்து அவர் வார்த்தைகளை நம்பி வந்திருக்கோம் பாருங்க. இது ரொம்ப பெரிதான ஒரு ஸ்லாக்கியம், பெரிதான ஒரு பாக்கியம். நீங்கள் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, இந்த விசுவாசம் இருக்குல்ல, அப்பா மேலே விசுவாசம் இல்லாமல் நீங்கள் வரல. ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில், அந்த பிரச்சனைகளுக்கு அடுத்த காரியங்களில் நம்முடைய விசுவாசம் சில நேரங்களில் ஏற்ற இறக்கங்களை அடையலாம், ஏற்ற இறக்கங்கள் வரலாம். ஒரு நேரத்தில் விசுவாசத்தில் தொய்வு, ஒரு நேரத்தில் கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கிறது போல, பயம் இருக்கிறது போல காணப்படலாம். ரெண்டுமே சில நேரங்களில் உள்ளே இருந்து போராடும். அந்த தகப்பன் கேட்கும்போது சொன்னால, நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு விசுவாசமும் இருக்குது. அதே நேரத்தில் என்ன செய்யுது, கொஞ்சம் இந்த பிரச்சனை நேரங்களில் இப்படி இருக்கும், ஆவியில் கொஞ்சம் அந்த விசுவாசத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதுதான் விசுவாச வாழ்க்கை. அதன் மத்தியில் தான் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, நம்மளை தூக்கி நிறுத்தி அந்த விசுவாசத்தை, அப்படிதானே இருக்கு, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும் அவர் தான். விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார், அவர் தான் விசுவாசத்தில் நம்மளை நடத்துகிறார், அவர் தான் அந்த விசுவாசத்தை முடிக்கவும் முடியும். அதனால நீங்க கர்த்தரை நம்பி வந்திருக்கிறது இருக்கு பாருங்க, அது சாதாரணமானதல்ல. உங்களுடைய என்னுடைய பார்வையில் நம்முடைய விசுவாசம் நமக்கு சில நேரங்களில் அற்பமாய் தெரியலாம். நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறது நமக்கு அற்பமாக தெரியலாம். ஆனால் பரலோகம் அதை விலையேற பெற்ற காரியமாக பார்க்கிறது. பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. என்ன வார்த்தை பாருங்க, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. அப்ப என்ன அர்த்தம்? நாமே நிறைய நேரங்களில் பரிசுத்தத்துக்கு போராடுகிறோம். ஆனா நம்முடைய விசுவாசத்தை அப்பா எப்படி பார்க்கிறார்னா, நீங்க அவரை நம்பி வந்திருக்கீங்க பாருங்க, அவரை ஆராதிக்க வந்திருக்கீங்க பாருங்க, அதிகாலையில் எழுந்து சமூகத்தில் நிற்கிறீங்க பாருங்க, இந்த விசுவாசத்தை அவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நம்மளே பரிசுத்தத்துக்கு நிறைய நேரத்தில் போராடுறோம், ஆனா அவர் நம்முடைய விசுவாசத்தை மகா பரிசுத்தமாய் பார்க்கிறாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? அதாவது தேவனிடத்தில் 2 சுவாபங்கள் எப்போதுமே இருக்கு. 7 சுவாபங்கள் சொல்லுவோம், 7 attributes of God சொல்லுவோம். 7 சுவாபங்கள் பிரதானம். அதுல 2 சுவாபங்கள் கர்த்தரிடத்தில் எப்போதுமே ரொம்ப பிரதானம். என்ன? தேவன் நீதியுள்ளவராக இருக்கிறார், அதே நேரத்தில் கர்த்தர் அன்பாகவும் இருக்கிறார். தேவன் நீதியுள்ள தேவன். அவர் God is the God of righteous. அவர் நீதியின் தேவன், நீதியை சரிக்கட்டுகிறவர். அதே நேரத்தில் தேவன் அன்பாகவும் இருக்கிறார். God is love. இப்ப இந்த 2 சுவாபங்களும் இருக்கு பாருங்க, அதான் ரொம்ப பிரதானம். ஒரு வசனம் சொல்லுது, தேவன் நீதியை சரிக்கட்டுகிறவரும், ஒரு பக்கம் நீதியை சரிக்கட்டுகிறவரும், அடுத்து அவர் இரக்கமுள்ளவருமாயிருக்கிறார். 2 ஒரே நேரத்தில் வேலை செய்து பாருங்க. ஒரு பக்கம் நீதியை சரிக்கட்டுகிறவர், அதே நேரத்தில் என்ன செய்கிறவராகவும் இருக்கிறாரா, இரக்கமுள்ளவராகவும் இருக்கிறாரா. இதை என்ன செய்வாங்கன்னா, இந்த ரூல் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல எல்லா இந்த ஜட்ஜஸ்லாம் இருக்காங்கல்ல, நீதிபதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது இதை சொல்லி கொடுப்பாங்களாம். நீங்க சட்டத்தை நிறைவேற்றணும், நீதியை சரிக்கட்டணும், அதே நேரத்தில் தண்டனை கொடுக்கிற போது அந்த குற்றவாளியாய் நிற்கிறார்ல, அவருடைய குடும்பத்தை யோசிங்க, பிள்ளைகளை யோசிங்க, அவங்க எதிர்காலத்தை யோசிங்க. இந்த 2ஐயும் நீங்க யோசித்து தான் தீர்ப்பு கொடுக்கணும். 2ஐயுமே பேலன்ஸ் பண்ண கற்றுக்கொள்ளணும். அவங்க தான் நல்ல நீதிபதி. ஒரு பக்கம் நீதியையும் என்ன செய்யணும், சரி கட்டணும், அதுல மாற்றமே கிடையாது.
அட் த சேம் டைம் அவங்க என்ன உள்ளவர்களாகவும் இருக்கணும், அவங்க குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், எதிர்காலத்தை பார்க்கணும், அந்த அவங்களுடைய தாய் தகப்பனை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் என்ன கொடுப்பாங்களா, தீர்ப்பு கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு புரியும்படியே சொல்றேனே, தேவன் இரக்கமுள்ள தேவன், அதே நேரத்தில் அவர் நீதியை சரி கட்டுகிறவர் இல்லையா? இப்போ ஒரு பாவியான ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். கடவுளுக்கு முன்னாடி ஒரு பாவியான மனுஷன் இருக்கிறான். தேவனிடத்தில் 2 சுபாவங்கள் இருக்கிறது, ஒன்று நீதி, இன்னொன்னு அன்பு. இப்ப நீதி அவரை பார்த்து பேசுகிறது, தேவனே நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, ஆகையினால இந்த மனுஷன் பாவியான மனுஷன், இவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விடுங்க, இவனை தண்டிங்க, மரண தண்டனை கொடுங்க, மரண ஆக்கினைக்குள்ள, நரக ஆக்கினைக்குள்ள இவனை தீர்த்துருங்க. நீதி பேசுகிறது. அதே நேரத்தில் தேவனுடைய அன்பு இப்ப அவரிடத்தில் பேசுகிறது, தேவனே நீர் அன்பாகவே இருக்கிறீர், ஆகையினாலே தயவு செய்து உம்முடைய அன்பு நிமித்தம் இந்த மனுஷனை மன்னித்து விட்டுவிடும், உம்முடைய இரக்கத்து நிமித்தம் இந்த மனுஷனை மன்னித்து விட்டுவிடும். நீதி சொல்லுது தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி, அன்பு சொல்லுகிறது மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. தண்டிக்கிறதா மன்னிக்கிறதா? நீதியின்படி தண்டித்து விட்டால் அவர் அன்பில்லாதவர்னு ஆயிரும், அன்பின்படி மன்னித்து விட்டால் அவர் நீதி இல்லாதவர்னு ஆயிரும். இப்ப என்ன செய்யலாம்? தண்டிக்கிறதா மன்னிக்கிறதா? அப்ப மன்னிச்சுட்டா அவர் என்ன இல்லாதவர்னு ஆயிரும், நீதி இல்லாதவர்னு ஆயிரும்ல. நீதியை சரி கட்டணும். நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நியாயாதிபதி கிடையாது, நீதியுள்ள நியாயாதிபதி. இப்ப தேவன் என்ன செஞ்சார்னு சொல்றேன். தேவன் என்ன செஞ்சார்னா, நான் நீதியுள்ள தேவன், என்னுடைய நீதியின்படி முதலாவது இந்த மனுஷனை நான் தண்டிக்கிறேன், மரண ஆக்கினைக்குள்ளாக, நரக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறேன். ஆனா அதே நேரத்தில் என்னுடைய அன்பு நிமித்தம் இவன் அடைய வேண்டிய தண்டனைய இவனுக்கு பதிலாக என் குமாரன் மேல வைக்கிறேன்னு சொல்லி அந்த தண்டனை எடுத்து யாரு மேல வச்சாரு? குமாரன் மேல வைத்தார். குமாரனை தந்தருளி உலகத்திலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இப்ப இந்த நீதி இருக்கு பாருங்க, அது சும்மாவே இருக்காது, அது பேசிட்டே இருக்கணும். அது கடவுள்கிட்ட பேசுது, தேவன்கிட்ட பேசுது. அது எப்படி? நீங்க அந்த மனுஷன் பாவம் செஞ்சுட்டு வந்து நிப்பான், நீங்க பாட்டுக்கு அவனை தண்டிக்கிறேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் அந்த பாவத்தை எடுத்து என்ன செய்யறேன், அந்த தண்டனை எடுத்து என்ன செய்யறேன், என் குமாரன் மேல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை மன்னிச்சு விட்டுருவீங்களா? அது எப்படி நியாயம்? அந்த மனுஷன் என்ன செஞ்சான்? உங்க மன்னிப்பை பெறுவதற்கு அவன் எதுவுமே செய்யலையே. அப்பதான் பிதா ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம்? நான் இந்த மனுஷனுடைய ஆக்கினையை என் குமாரன் மேல வைக்கிறேன், இவன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், ஆனா எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படாது. யாரு என் குமாரன் ஆகிய இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கிறானோ அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக உயிர்த்தார், அவர் எனக்காக மீண்டு வரப்போகிறார். எவன் விசுவாசிக்கிறானோ அவனுடைய பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படும். அப்ப அவர் எதை மையமா வச்சிட்டார்னா விசுவாசத்தை மையமா வச்சிட்டார். இல்ல, அவர் எதை அடிப்படையா வச்சிட்டார்னா இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துக்கே எதை அடிப்படையாக வைத்துட்டார்னா நம்முடைய ஆரம்ப புள்ளியை எங்க ஆரம்பிக்கிறதுனா நாம் அவர் மேல வைக்கிற விசுவாசத்துல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒருவேளை இந்த அதிகாலை வேளையில யாரும் புதுசா வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க புதுசா இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, காலையில போய் பார்ப்போன்னு இந்த அதிகாலையில வந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படி வந்திருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அன்பாக ஒரு அழைப்பு கொடுக்கிறோம். ஒண்ணு கிடையாது, நீங்க ஒண்ணு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், இயேசு அவங்க மனதில் நினைச்சு நீங்க தான் என்னுடைய இரட்சகர், உங்களால தான் எனக்கு வாழ்வு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு விசுவாசம் உங்க மனதில் இருந்து எழும்புனா போதும், அப்பா உங்களுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளுவாரு, உங்களுடைய எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவாரு. நீங்க எது எதுலயோ ட்ரை பண்ணிருக்கீங்க தானே, சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன், என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோமே. எத்தனையோ விதங்கள்ல ட்ரை பண்ணிட்டோம். மனிதர்கள்ட்ட போய் நின்னுட்டோம், மருத்துவர்கள்ட்ட போய் நின்னுட்டோம்,
அதிகாரிகள்கிட்ட போய் நின்னுட்டோம், அரசாங்கத்திட்ட போய் நின்னுட்டோம், கோர்ட்டில் போய் நின்னுட்டோம், எத்தனையோ விதங்கள்ல நம்ம முயற்சித்துட்டோம் தானே. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இருக்கிற இடத்துல இருந்து நீங்க பேர் மாற்ற வேணாம், மதம் மாற வேணாம், ட்ரெஸ் மாற்ற வேணாம், எதுவும் பண்ண வேணாம். இருக்கிற இடத்துல இருந்து முதல்ல இயேசுவை நினைச்சு, நீங்க தான் எனக்கு எல்லாம், இயேசுவும் தெய்வம் அல்ல, நீரே தெய்வம்னு நான் நம்புறேன், நீங்க மட்டும்தான் தெய்வம்னு நான் விசுவாசிக்கிறேன், உங்களால தான் எனக்கு ரட்சிப்பு, இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன், உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆரம்பிப்பார். நீங்க எதுலெல்லாம் காத்திருக்கிறீங்களோ, வெயிட்டிங் சீசன்ல இருக்கிறீங்களோ, வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிறீங்களோ, அது எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆரம்பிப்பார். சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். Matthew chapter 2 verse 11. மத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, பக்கத்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. காலை நேரம் நீங்க உங்க வார்த்தை, உங்க பைபிளை திறங்க, உங்க கண்கள் வார்த்தையை பார்க்கட்டும், நீங்க வார்த்தையை பேசணும், நீங்க பேசுகிறதே உங்களுடைய காதுகள் கேட்கணும். ரொம்ப முக்கியம். உங்க கண்கள் வார்த்தையை பார்க்கணும், உங்க வாய் வார்த்தையை என்ன செய்யணும், வாசிக்கணும். நீங்க யூத ஜப ஆலயங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, நான் அதை ரொம்ப விரும்புறது உண்டு. எதுக்குன்னா, அவங்க சேர்ந்து பைபிளை படிப்பாங்க பாருங்க, படிக்கிறதே நமக்கு அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதாவது ஹோல் காங்கிரிகேஷனும் சேர்ந்து அப்படி ஜீவனா வாசிப்பாங்க பாருங்க. அதை வாசிக்கிறதே நமக்கு என்ன இருக்கும், அவ்வளவு பலனா இருக்கும். இல்ல, நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சரியா? சரி, வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, எவ்வளவு குளோரியா இருக்கு பாருங்க. வெரி குட். அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். சரி, ஆண்டவராகிய இயேசு பூமியில பிறந்தபோது அவருக்கு 3 காணிக்கைகள் கொடுக்கப்பட்டது. அதுல அந்த கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, முதல்ல பொன்னு, அடுத்தது தூபவர்க்கம், 3வது வெள்ளை போலம். ஆங்கிலத்தில் மிர் என்று சொல்லுவாங்க, MYRRH, மிர் என்று சொல்லுவாங்க. இந்த வெள்ளை போலத்தை குறித்து தான் சில காரியங்களை பார்க்க போகிறோம் பைபிள்ல இருந்து. சரி, இப்ப கவனிங்க. நான் இதை ஒரு உவமை மூலமாக உங்களுக்கு விளக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இது ஒரு உவமை தான், பேரபிள் தான் அப்படின்னு சொன்னா கூட அதில் இருக்கிற உண்மை, அந்த சத்தியம் ரொம்ப விலையேற பெற்றது. இன்றைக்கும் நீங்க இஸ்ரவேல் தேசத்துல ரூரல் ஏரியாவுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, கிராமப்புறங்கள்ல நீங்க போனீங்கன்னா, அங்க கிராமப்புறங்கள்ல இந்த உவமையை என்ன செய்யறாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கிறது யூதர்களுடைய வழக்கம். அதைத்தான் இப்ப அவங்களோட ஷேர் பண்ண போறோம். இஸ்ரவேல் தேசத்துல மோரியா என்று சொல்லி ஒரு மலை இருக்கிறது, தேவாலய மலை. தேவாலயம் கட்டப்பட்டிருந்தது இல்லையா, அந்த தேவாலய மலை. அந்த மோரியா மலையில நிறைய பல விருட்சங்கள் உண்டு, பல மரங்கள், ஃப்ரூட்ஸ் பியரிங் ட்ரீஸ், பழங்களை கொடுக்கிற மரங்கள் நிறைய இருக்கு. அத்தி மரங்கள் இருக்கு, ஒலிவ மரங்கள் இருக்கு, மாதளம் செடிகள் இருக்கு, ஆரஞ்சு பழங்கள் நிறைய இருக்கு, ஏராளமான பல விருட்சங்கள் நிறைந்த இடம் இந்த மோரியா மலை. அந்த மோரியா மலையில ஒரு குறிப்பிட்ட ஒரு விருட்சம் இருக்கிறது. அந்த விருட்சத்துக்கு மர்மரம் அப்படின்னு பேரு, MAR, மர் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. மர்மரம் சொல்லுங்க, அந்த மரத்துக்கு பேர் என்ன மரம்? மர்மரம்னு பேர். பார்க்கறதுக்கு ஒரு 12 அடியில இருந்து ஒரு 15 அடி உயரம் தான் வளரும். உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணி சொல்லணும்னா, நம்ம ஊர்ல முருங்கை மரம் பார்த்துருக்கீங்கல்ல, முருங்கை மரத்தை அந்த தண்டோட ஆள் உயரம் அதோட அப்படி வெட்டி விட்டுட்டோம்னு வச்சுக்கிறோங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு பார்த்தா அந்த முருங்கை மரத்துடைய அந்த உச்சியில கொஞ்சம் கொழுந்துகளா அப்படியே இலைகள் பச்சை பச்சேன்னு அந்த கிளிப்பச்சை நிறத்தில் அப்படியே அழகா என்ன செய்யும், அந்த கொழுந்துகள் முளைச்சிருந்தா எப்படி இருக்கும், கொஞ்சமா இருக்கும். அப்படி கொஞ்சம் தான் கிளைகள் பரப்பி அப்படி கொஞ்சமா அந்த முருங்கை தழைக்கும் பாருங்க.
அதை பார்த்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மர்மரம். பார்க்கறதுக்கு 12-15 அடி உயரம் தான் இருக்கும். அதனால வேதம் அதை மரம்னு சொல்லாம நிறைய இடங்கள்ல அதை செடின்னு தான் வேதம் அதை குறிப்பிடுகிறது. பார்ப்பதற்கு பச்சை நிற இலைகளோடு மஞ்சள் நிற பூக்களோடு திராட்சை பழ வடிவில் பழங்களோடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு வருஷமும் கூடார பண்டிகையின் போது, the feast of the tabernacle, கூடார பண்டிகையின் போது இந்த மோரியா மலைக்கு வந்து பழங்களை எடுத்து கொண்டு போக அவர்கள் வருவார்கள். இது அவர்களுடைய வழக்கம். ஏன்னா ஆண்டவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, கூடார பண்டிகையில் உள்ள பிரமாணமே என்னன்னா, நீங்கள் பழங்களை நற்கனிகளை புசிக்க வேண்டும் என்பது பிரமாணம். சோ ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, கூட்டம் கூட்டமா இந்த மோரியா மலைக்கு வருவாங்க. எதுக்குன்னா, இந்த பழங்களை சேகரித்து கொண்டு போய் அதை வைத்து 7 நாள் கூடார பண்டிகைகள் ஆசரிப்பதற்காக, அதை புசிப்பதற்காக வருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் எல்லா மரங்கள்லையும் பழங்களை எடுத்துட்டு போவாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இந்த மர்மரத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் கூட வர்றதே கிடையாது. ஒருத்தர் கூட இந்த மர்மரத்துக்கிட்ட வந்து அதனுடைய பழங்களை பறிக்கவோ எடுக்கவோ யாருமே என்ன செய்வது கிடையாது, வர்றதே கிடையாது. இது அந்த மரத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் இந்த ஜனங்கள் எல்லா மரங்களையும் போய் பழங்களை எடுக்கிறாங்க, ஆனா என்னிடத்துல இருந்து மட்டும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பழங்களை எடுக்க மாட்டாங்கன்னு அந்த மரத்துக்கு ரொம்ப ஆச்சரியம். மனிதர்கள் மட்டும் கிடையாது, பறவை இனங்கள் கூட அந்த மர்மரத்தின் மேல வந்து அமரவோ அதனுடைய பழங்களை பறிக்கவோ ஒரு பறவை கூட என்ன செய்யறது கிடையாது. அந்த மரத்து பக்கம் பக்கமே சும்மா கூட வந்து உட்கார்றது கிடையாது. இது அந்த மரத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் எல்லாரும் என்னைய புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா எப்போதுமே, அதாவது விசுவாசிகளுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா பிரச்சனைகளிலுமே விசுவாசிகள் நின்றாங்க, ஓரளவு சமாளிச்சுறாங்க. ஆனால் மனிதர்களால், சக மனிதர்களால் புறக்கணிக்கப்படுகிற போதுதான் அவர்கள் உடைஞ்சு நொறுங்கிறாங்களாம். கணவனால, மனைவியால, பிள்ளைகளால, சக ஊழியர்களால அல்லது கூட வேலை பார்க்கிறவங்களால புறக்கணிக்கப்படுகிறாங்க பாருங்க, அந்த ரிஜெக்ஷன். அதுலதான் விசுவாசிகள் உடைஞ்சு நொறுங்கிறாங்க. இப்ப இந்த மரத்துக்கு ரொம்ப அது ஆச்சரியம், ஏன் என்னுடைய பழங்களை மட்டும் புசிக்க மாட்டாங்க? ஒரு பக்கம் ஆச்சரியம், அதே நேரத்தில் ஒரு பக்கம் வேதனை. ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரு சம்பவம் நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் கூடார பண்டிகை நேரம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாய் மோரியா மலைக்கு வர ஆரம்பிக்கிறார்கள். எல்லாரும் வந்து அங்க இருக்கிற பல விருட்சங்கள்ல ஏறி அந்த பழங்களை எல்லாம் அவங்க பறிக்கிறாங்க, அதெல்லாம் கேதர் பண்றாங்க. ஒரு அத்தி மரத்துல ஏறாரு, ஒருத்தர் ஒலிவ மரத்துல ஏறாங்க, ஒருத்தர் மாதுளம் செடிகளை போய் பறிக்கிறாங்க, ஆரஞ்சு பழங்களை பறிக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க, பல விதமான மரங்களை சேகரம் பண்றாங்க. இப்ப இந்த மர்மரம் அதை ஆச்சரியத்தோடு பார்த்துட்டே இருக்கு. மற்ற கனிகள் அந்த மறுமரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒலிவ மரத்தில் ஏறுறாங்க, அத்தி மரத்தில் ஏறுறாங்க, எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மறுமரத்துக்கு பக்கம் மட்டும் யாருமே வரமாட்டாங்க. அந்த மறுமரம் ஏக்கத்தோட பார்த்துட்டே இருக்கு. ஏன் கனிகளையும் யாராவது எடுத்து புசிக்க மாட்டாங்களா, என்கிட்டையும் யாராவது வரமாட்டாங்களா, நானும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டேனான்னு சொல்லி அந்த மறுமரம் ஏக்கத்தோட பார்த்து கொண்டிருந்தது. அப்ப இஸ்ரவேல்ல ஒரு யூத சிறுவன், ஒரு சின்ன பையன், ஒரு வாலிபன் ஓடி வந்து வேகமா அந்த மறுமரத்து மேல தாவி ஏறி அதனுடைய கனிகள்ல சில கனிகளை பறிச்சான். அந்த மறுமரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில முதல் விஷயாய் தன்னுடைய கனிகளை ஒரு யூத சிறுவன், ஒரு இஸ்ரவேலன் புசிக்க போகிறானே அப்படின்னு சொல்லி அந்த மறுமரத்துக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆசையோட அவனை பார்த்துட்டே இருந்துச்சான். அப்ப அந்த சின்ன பையனுடைய தகப்பன் வேகமா ஓடி வந்து அந்த பையன்கிட்ட சொன்னாராம். அந்த பையன் கையில வச்சிருந்த அந்த மர்மரத்தினுடைய பழங்களை எல்லாம் கீழே தட்டி விட்டார். தட்டி விட்டுட்டு அவனை பார்த்து சொன்னாரு, இந்த மர்மரத்தினுடைய பழங்களை தொடாத, இது கசப்பானது அப்படின்னு சொன்னார். இந்த மர்மரத்தினுடைய கனிகள் மிகவும் கசப்பானது, இதை தொடாத அப்படின்னு சொன்னார். அப்பதான் அந்த மர்மரத்துக்கு உண்மை விளங்க ஆரம்பித்தது. உண்மையாகவே அந்த மர்மரத்தினுடைய கனிகள் மிகவும் கசப்பானது, ஹை பிட்டர்னஸ், அதாவது மோஸ்ட் பிட்டர்னஸ். அதாவது கசப்புன்னா சாதாரண கசப்புலாம் இல்ல, வாயில வைக்க முடியாத அளவுக்கு பிட்டர்னஸ். அதனுடைய பழங்கள் மட்டும் கிடையாது, எல்லா பாகங்களுமே
எது? உச்சி கொப்புல இருந்து வேறு வரைக்கும் அதனுடைய இலைகள், மரப்பட்ட அதனுடைய இலைகள், பூக்கள், காய், கனி, ஈவன் அதனுடைய மரப்பட்ட அதனுடைய வேர் வரைக்கும் எல்லா பாகங்களும் கசப்பானது. எதையுமே வாயில வைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கசப்பு. அப்பொழுதுதான் அந்த மர்மரத்துக்கு உண்மை விளங்க ஆரம்பித்தது. அந்த மர்மரம் தனக்குள்ளே உடைந்து போனது. என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட கசப்புகள் இருக்கிறதே, என் வாழ்க்கை இவ்வளவு கசப்பு நிறைந்ததாக இருக்கிறதே. அந்த மர்மரம் தனக்குள்ளே உடைந்து போனது. அந்த மர்மரம் தன்னை உண்டாக்கின தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தது. என்னை உண்டாக்கின என் ஆண்டவரே, இந்த பூமியில எத்தனையோ விதமான விருட்சங்கள் இருக்கிறது, அந்த விருட்சங்கள்ல எத்தனையோ விதமான கனிகள் இருக்கிறது, அதுல எத்தனையோ விதமான சுவைகளும் இருக்கிறது. இனிப்பு சுவை இருக்கு, புளிப்பு சுவை இருக்கு, எத்தனையோ விதமான சுவைகள் இருக்கிறது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு கசப்பு? என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கசப்பான அனுபவம்? ஆண்டவரே, எல்லாமே நல்லா இருக்கு, மரம் நல்லா இருக்கு, பார்க்கிறதுக்கு இலைகள் பசுமையா இருக்கு, பூக்கள் நல்லா இருக்கு, கனிகள் நல்லா இருக்கு, எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இந்த சுவையில மட்டும் ஏன் இப்படிப்பட்ட கசப்பு? நம்ம அநேக நேரங்களில் கேட்போம் தானே, ஆண்டவரே எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா இந்த ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் என்னுடைய வாழ்க்கையை இவ்வளவாய் அழுத்தி கொண்டிருக்கிறது, அவ்வளவு கசப்பை கொடுக்கிறது, இந்த ஒரே ஒரு காரியம். அந்த மர்மரம் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தது. தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை எடுத்துருங்க ஆண்டவரே, தயவு செய்து என்னையும் பிரயோஜனம் உள்ள மரமாக மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க. அந்த மர்மரம் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தது. தன்னை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் கொடுக்கிற கர்த்தர் அந்த மர்மரத்துக்கு ஒரு பதில் கொடுத்தார். வெயிட் அப்படின்னு சொன்னார், காத்திரு அப்படின்னு சொன்னார். அந்த மர்மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். தேவனிடத்திலிருந்து பதில் வந்த உடனே, வாக்குத்தத்தம் வந்த உடனே ரொம்ப சந்தோஷம். அந்த மர்மரம் காத்திருக்க ஆரம்பித்தது. எப்போதுமே ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு பிராமிஸ் வரும்போது எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா காத்திருக்கிறது தான் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மர்மரம் காத்திருக்க ஆரம்பிச்சிச்சு. நாட்கள் ஆனது, வாரங்கள் ஆனது, மாதங்கள் ஆனது, வருஷங்கள் ஆனது. ஆனா எதுவுமே சம்பவிக்கல. அந்த மர்மரத்தினுடைய அந்த கசப்புல எந்த மாற்றமும் வரல. அந்த மர்மரத்தினுடைய அந்த சுவையில எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. மாற்றம் வருவதற்கு பதிலா, கசப்பு மாறுறதுக்கு பதிலா இருக்க 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 அந்த தாவர உயிர்ச்சாறுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சாப், ஒவ்வொரு மரத்துக்குள்ளேயும் ஒரு திரவம் இருக்குல்ல. நீங்க ஏதாவது மரத்தை போய் லேசா அப்படி இது பண்ணி பாருங்க, அதுல இருந்து அது ஒரு லிக்யூட் வெளியே வரும் பாருங்க, அந்த சாப்புன்னு சொல்லுவாங்க, தாவர உயிர்ச்சாறு. அந்த சாப், அந்த கசப்பான அந்த திரவம் இருக்க 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 இன்னும் என்ன ஆயிட்டே தான் போகுது, அதிகமாயிட்டே தான் போகுது, ஒழிய குறைஞ்ச பாடில்லை. அந்த மர்மரம் அடிக்கடி தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சது. ஆண்டவரே, தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை எடுத்துருங்க. என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட கசப்பான ஒரு அனுபவம்? எல்லாமே நல்லா இருக்கு ஆண்டவரே, எல்லாமே நல்லா இருக்கு. இலைகள் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, பூக்கள் பார்க்கிறதுக்கு நல்ல வடிவா அழகா இருக்கு, என்னுடைய கனிகள் பார்க்கிறதுக்கு திராட்சை பழம் போல நல்லா, எல்லாமே நல்லா இருக்கு ஆண்டவரே. ஆனா இந்த ஒரு காரியம் மட்டும் ஏன் எனக்கு இவ்வளவு பிரஷர்? நம்ம கேட்போம்ல, ஆண்டவரே எல்லா காரியங்களும் நல்லா இருக்கு ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்துல இருக்கிற எனக்கு இருக்கிற இந்த அழுத்தம் என்னுடைய எல்லா காரியங்களையும் பாதித்து கொண்டிருக்கிறது. அது என்னுடைய குடும்பத்தில் இருக்கலாம், அது உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய சரீர சுகத்துக்கு அடுத்த காரியத்தில் இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு பகுதியில், வேலையில், ஊழியத்தில், ஏதோ ஒரு பகுதியில் இந்த ஒரு காரியம் மாத்திரம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறது? எல்லாமே சரியா இருக்கு ஆண்டவரே, நான் என்ன கேட்டாலும் உடனே நடக்குது, நான் என்ன விண்ணப்பித்தாலும் உடனே அது கொடுக்கப்படுகிறது, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் ஏன் ஆண்டவரே இவ்வளவு கசப்பு? எனக்கு ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுக்குது? ஏன் என்னை இவ்வளவு குத்தி கொண்டிருக்கிறது? தயவு செய்து என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை எடுத்துருங்க. அந்த மர்மரம் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தது. பல நேரங்கள், சில நேரங்களில் பரலோகம் பதில் கொடுக்கும், பல நேரங்கள் பரலோகம் அமைதியாகவே இருக்கும். நாட்கள், வருஷங்கள் போகுது, அதனுடைய கசப்பு குறையவே இல்லை, அதிகமாகிக்கொண்டே போகுது. அந்த ரிஜெக்ஷன், மனிதர்களுடைய புறக்கணிப்பினால் வருகிற அந்த பெயின்,
தன்னுடைய குறைவை நினைத்து, கசப்பை நினைத்து, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனையை நினைத்து 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 தனக்குள்ள அது புழுங்கி கொண்டே இருக்கு. அந்த வேதனையை அது தாங்க மாட்டாமல் இருக்கிறது. ஒரு நாள் அந்த மர்மரம் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்ததா, என்னை உண்டாக்கினேன் ஆண்டவரே, என்னை சிருஷ்டித்த என் கர்த்தாவே, எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன ஆயிற்று? தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை எடுத்துருங்க. எனக்கு நீங்க வாக்குத்தத்தங்கள் கொடுத்தீங்களே, இந்த காரியத்தை நான் சரி செய்வேன், இந்த பிரச்சனையை நான் சரி செய்வேன், உன் கசப்பை நான் மாற்றுவேன்னு சொல்லி எனக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்தீங்களே, அந்த வாக்குத்தத்தங்களை தயவு செய்து நிறைவேற்றுங்க. எத்தனையோ நேரங்களில் நான் சோர்ந்து போகும் போதெல்லாம் நீங்க என்னோட பேசுனீங்க தானே, எனக்கு வாக்குத்தத்தங்களை அனுப்பினீங்க தானே, தயவு கூர்ந்து அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை எடுத்துருங்க. அந்த மர்மரம் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தது. உண்மையாகவே அந்த மர்மரத்தினுடைய வேதனையை, அந்த போர்டனை அதனால தாங்கிக் கொள்ள முடியல. அதனுடைய இருதயம் எல்லாம் கதற ஆரம்பித்தது. அதனுடைய உச்சி கொப்புல இருந்து அதனுடைய வேர் வரைக்கும் சகல பாகங்களும் தேவனை நோக்கி கதற ஆரம்பித்தது. லிட்டரலாகவே அந்த மர்மரம் அதனுடைய வேதனையை பொறுத்து கொள்ள முடியல, அதை தாழ முடியல. அந்த மர்மரம் தனக்குள்ளே உடைய ஆரம்பித்தது. தயவு செய்து இந்த கசப்பை எடுங்க, தயவு செய்து இந்த பிரச்சனையை எடுத்துருங்க, தயவு செய்து என் வாழ்க்கையை மாற்றி கொடுங்க, தயவு செய்து எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்க, என்னையும் பிரயோஜனம் உள்ள விருட்சமா மாற்றுங்க. அந்த மர்மரம் தனக்குள்ளே கதற ஆரம்பித்தது. அதனுடைய சகல பாகங்களும் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தது. உச்சி கொப்புல இருந்து, கிளைகள்ல இருந்து, அதனுடைய பூக்கள் கனிகள்ல இருந்து, அதனுடைய வேர் வரைக்கும் எல்லா பாகங்களும் தேவனை நோக்கி கதற ஆரம்பித்தது. அதனுடைய வேதனை அதனால் தாங்கிக் கொள்ள முடியல. அந்த மர்மரத்தினுடைய இருதயம் அதற்குள்ளே உடைய ஆரம்பித்தது, சுக்கு நூறாய் நொறுங்க ஆரம்பித்தது. அந்த வேதனையை பொறுத்து கொள்ள மாட்டாம அந்த மரத்தினுடைய எல்லா பாகங்களிலும் வெடிப்புகள் விழ ஆரம்பித்தது. கிராக்ஸ் விழ ஆரம்பிக்கிறது. அதனுடைய கிளைகள்ல, கிளை மூட்டுகள்ல, எல்லா பாகங்களிலும் வெடிப்புகள் விழ ஆரம்பிக்கிறது. அந்த மர்மரத்தினுடைய இருதயம் உடைஞ்சு நொறுங்க ஆரம்பித்தது. லிட்டரலாகவே அந்த மர்மரம் கண்ணீர் சிந்த ஆரம்பித்தது. அந்த மர்மரத்தினுடைய வெடிப்புகள் வழியாக, அந்த கிராக்ஸ் வழியாக, விரிசல்கள் வழியாக, அதனுடைய தண்டுல, கிளைகள்ல, கிளை மூட்டுகள்ல விருந்த அந்த வெடிப்புகள் வழியாக அந்த மர்மரம் லிட்டரலா கண்ணீர் சிந்த ஆரம்பித்தது. அந்த மர்மரத்தினுடைய அந்த தாவர உயிர் சாறு, அந்த கசப்பான திரவம் அந்த மர்மரத்தை சுற்றிலும் சொட்டு சொட்டாய் விழ ஆரம்பித்தது. துளி துளியாய் விழ ஆரம்பித்தது. டிராப் டிராப்பா விழ ஆரம்பிக்குது. அந்த மர்மரத்தினுடைய அந்த கசப்பான திரவம் அந்த மரத்தை சுற்றிலும், அந்த மரத்தண்டை சுற்றிலும் பிசினை போல வடி ஆரம்பிக்கிறது. அந்த மர்மரம் லிட்டரலாகவே கண்ணீர் சிந்த ஆரம்பித்தது. அந்த மர்மரம் கண்ணீர் விட்ட சில நிமிஷங்கள் தான் அந்த மர்மரத்தை சுற்றிலும் ஒரு தெய்வீக வாசனை பரவ ஆரம்பித்தது. அந்த மர்மரத்தை சுற்றிலும் ஒரு தெய்வீக வாசனை, ஒரு ஹெவன்லி ஃப்ராக்ரன்ஸ் பரவ ஆரம்பித்தது. காற்றடித்த திசையெல்லாம் அந்த வாசனை பரவ ஆரம்பிக்குது. காற்றடித்த திசையெல்லாம் அந்த வாசனை பரவ பரவ மனிதர்கள் அதை நுகர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அங்கும் இங்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாசனை எங்கிருந்து வருகிறது? இப்படிப்பட்ட ஒரு வாசனையை இதுக்கு முன்னாடி நம்ம நுகர்ந்ததே கிடையாது. இந்த வாசனை எங்கிருந்து வருது? இப்படிப்பட்ட ஒரு வாசனையை, ஒரு ஹெவன்லி ஃப்ராக்ரன்ஸ், ஒரு பரலோகத்தினுடைய ஒரு நற்கந்தம், ஒரு பரலோகத்தினுடைய ஒரு வாசனை, இது எங்கிருந்து வருதுன்னு சொல்லி அந்த காற்றடித்த திசையெல்லாம் மனிதர்கள் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு வாசனையை நம்ம நுகர்ந்ததே கிடையாது, இது எங்கிருந்து வருதுன்னு சொல்லி மனிதர்கள் அங்கும் இங்கும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இறுதியில கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மர்மரத்துல இருந்து தான் இந்த வாசனை வந்து கொண்டிருக்கு. வேகமா மர்மரத்துக்கிட்ட ஓடுறாங்க. மர்மரத்தினுடைய அந்த கண்ணீர், அதனுடைய டியர்ஸ் அந்த மரத்தை சுற்றிலும் துளி துளியா, டிராப் டிராப்பா, முத்து முத்தா கிடக்குது. அந்த துளி, அந்த மர்மரத்தினுடைய கண்ணீர் துளிகளை எல்லாம் எனக்கு உனக்குன்னு பொறுக்கி எடுக்கிறாங்க. அந்த மர்மரத்தினுடைய அந்த கண்ணீர் அந்த மரத்தை சுற்றிலும் பிசினை போல, எப்படி முருங்கை மரத்தில் மற்ற மரத்தெல்லாம் பிசின் வடிஞ்சிருக்கும், அதை போல அந்த மர்மரத்தினுடைய கண்ணீர் அந்த மரத்தை சுற்றிலும் பிசினை போல வடிந்து நிற்குது. அதை எனக்கு உனக்குன்னு பிரித்து எடுக்கிறாங்க. இந்த மர்மரத்தினுடைய அந்த கண்ணீர் எனக்கு வேணும், உனக்கு வேணும்னு சொல்லி அந்த மர்மரத்தினுடைய கண்ணீருக்காக மனிதர்கள் தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த மர்மரத்துக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், என்னுடைய கசப்புக்காக
இத்தனை நாட்கள் என்னை புறக்கணித்த மனிதர்களா இன்றைக்கு என் கசப்பான கண்ணீருக்காக தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்ளுகிறார்கள். உண்மையாகவே அந்த மர்மரத்தினுடைய அந்த கசப்பான கண்ணீருக்காக மனிதர்கள் போட்டி போட்டு அடித்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த மர்மரத்தினுடைய அந்த கசப்பான கண்ணீருக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிற பெயர் தான் வெள்ளை போளம்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னது? வெள்ளை போளம். மர்மரத்துல MARல மர்மரத்துல இருந்து வர்ற அதனுடைய ப்ரொடக்ஷன், அது பண்ற ப்ரொடியூஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் மிர் அப்படின்னு பேர். மர்ல இருந்து வர்ற அந்த பொருள் தான் மிர். மிர்னா வெள்ளை போளம். எபிரேயத்தில் மிர் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல மிர் அப்படின்பாங்க, MYRRH மிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மர்மரத்தினுடைய கசப்பான கண்ணீர் தான் அதனுடைய அந்த கண்ணீருக்கு பேரு தான் பைபிள்ல வெள்ளை போளம்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த மர்மரத்தினுடைய கசப்புக்காக அது புறக்கணிக்கப்பட்டதோ, எந்த மர்மரத்தினுடைய கசப்புக்காக மனிதர்கள் அதை அசட்டை பண்ணினார்களோ, எந்த மர்மரத்தினுடைய கசப்பு அதனுடைய தோல்வியாக கருதப்பட்டதோ, அந்த கசப்பையே, அந்த பிட்டர்னஸையே தேவன் அதனுடைய சிறப்பாக மாற்றி காட்டினார். எந்த கசப்பு அதுக்காக புறக்கணிக்கப்பட்டதோ அதன் கசப்பையே தேவன் அதனுடைய சிறப்பாக மாற்றி காட்டினார். பெர்ஃப்யூம் பாட்டிலாம் வாங்குறீங்கல்ல, பெர்ஃப்யூம், அதுலலாம் நீங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி அதுல போட்டிருப்பாங்க, அதுல மிர் எவ்வளவு கலந்திருக்குன்னு போட்டிருப்பாங்க, வெள்ளை போளம் எவ்வளவு கலக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வெள்ளை போளத்தினுடைய பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பெர்ஃப்யூம் ரொம்ப காஸ்ட்லியா விற்கும். எந்த அளவுக்கு காஸ்ட்லி தெரியுமா? 1 கிராம் தங்கத்தை விட 1 கிராம் வெள்ளை போளத்தினுடைய விலை காஸ்ட்லி, தங்கத்தை விட காஸ்ட்லி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அப்படிதான் 3 தானே கொடுத்தாங்க. பொண்ணு காஸ்ட்லி, பொண்ணை விட தூபவர்க்கம் வேதாகம நாட்கள்ல பொண்ணை விட தங்கத்தை விட தூபவர்க்கம் காஸ்ட்லி, தூபவர்க்கத்தை விட வெள்ளை போளம் காஸ்ட்லி. தங்கத்தை விட தூபவர்க்கத்தை விட இந்த வெள்ளை போளம் காஸ்ட்லி. இன்னைக்கு நீங்க அரபு நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க இந்த மிர் கிடைக்கும். பியூர் மிர் கொடுங்கன்னா 1 கிராம் நீங்க வாங்கினீங்கன்னா கோல்டை விட அது என்னது ரொம்ப காஸ்ட்லி. நீங்க அந்த மிர் பாட்டில் வாங்கினீங்கன்னாலே அதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா மிர் டியர்ஸ் தான் போட்டிருப்பாங்க. வெள்ளை போல மரத்தின் கண்ணீர்னு தான் எழுதியிருப்பாங்க. அந்த மிர்லயே என்னதான் போட்டிருப்பாங்க? மிர் டியர்ஸ், வெள்ளை போல மரத்தின் கண்ணீர் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த மர்மரத்தினுடைய கண்ணீர் கசப்பாக கருதப்பட்டதோ அதே கசப்பை தேவனதன் சிறப்பாக மாற்றி காட்டினார். நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில சொல்றேன் பிரதர், நான் காலை வேளையில சொல்றேன் சிஸ்டர், கர்த்தரை நம்பி வந்திருக்கீங்கல்ல, உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதிகளிலெல்லாம் கசப்பான அனுபவங்கள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் தேவன் உங்களுடைய சிறப்பாக மாற்றி காட்டுவாரு. அதுவே உங்களுடைய சிறப்பாக மாற்றப்படும். உங்க பொருளாதாரத்தில் கசப்பான அனுபவங்கள் இருந்துச்சுன்னா அதையே உங்களுடைய சிறப்பாக தேவன் மாற்றி காட்டுவார். உங்களுடைய குடும்ப உறவுகள்ல கசப்பான அனுபவங்கள் இருந்துச்சுன்னா அந்த கசப்பான கண்ணீரை மதுரமாக மாற்றுகிறவர். Your bitterness will be change your betterness. எது உங்களுடைய கசப்பாய் கருதப்பட்டதோ அதையே தேவன் சிறப்பாக மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கு. இல்ல, நீங்க ஒரு நாளும் கலங்காதீங்க. கர்த்தரை தேடி வந்திருக்கேன், இத்தனை வருஷம் ஆச்சு பிரதர், இந்த காரியம் இன்னும் நடக்கல, அப்படியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நான் சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு டிலே ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க நற்கந்தம் பெருக ஆரம்பிக்கும். நீங்க நினைக்காதீங்க அது தாமதம்னு நினைக்காதீங்க, அது தாமதம் அல்ல. வேதம் சொல்லுது, தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிக்காது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. தமிழ்ல தாமதித்தாலும் காத்திருன்னு இருக்கு, இன்னொரு மொழிபெயர்ப்புல இருக்கு, அது தாமதிக்காது, அது தாமதிப்பது போல தோன்றினாலும் அதற்கு காத்திரு, ஒரு நாளும் அது தாமதிப்பது கிடையாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நீங்க ஒன்று கலங்காதீங்க. எந்த பகுதிகளிலெல்லாம் கசப்பான அனுபவம் இருக்கிறதோ, அது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம்,
உங்க பொருளாதாரம் உங்களுக்கு கசப்பான அனுபவமா இருக்கலாம். பிரதர், என் கடன் மேல கடன் பிரதர், வட்டி மேல வட்டி கட்டிட்டே இருக்கிறேன், எவ்வளவு காசு என் கைக்கு வந்தாலும் தங்க மாட்டேங்குது பிரதர், எல்லாமே நல்லா இருக்கு பிரதர், மனைவி நல்ல மனைவி, பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, ஊழியம் நல்ல ஊழியம், தொழில் நல்ல தொழில், எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா இந்த பொருளாதாரம் மட்டும் ஏன் ஆசீர்வாதம் பெற மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல பிரதர். நான் சொல்றேன், எந்த பொருளாதாரம் உங்களுக்கு கசப்பான அனுபவமா இருக்குதோ அதையே உங்களுடைய சிறப்பாக மாற்றி காட்டுவா. பொருளாதாரத்தில் தேவன் உங்களை திடப்படுத்த ஆரம்பிப்பார். உங்க பிட்டர்னஸையே அவர் களிப்பாய் மதுரமாய் மாற்றுகிறவர். இல்ல, உங்க பிள்ளைகளுடைய லைஃப்ல சில பிட்டர்னஸ் இருக்கலாம், உங்க ஊழியத்தின் பகுதிகளில் சில பிட்டர்னஸ் இருக்கலாம். ஒன்று கவலைப்படாதீங்க, ஒரு நாளும் உங்க கசப்பாகவே விடுகிறவர் அல்ல, தேவனதை உங்களுடைய சிறப்பாக மாற்றி காட்டுகிறவர். சரி, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பிரதர் ரைட், ஓகே, என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான அனுபவங்களை தேவன் என்னுடைய சிறப்பாக மாற்றுகிறவர், மதுரமாக மாற்றுகிறவர், ரைட், ஓகே, ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த கசப்பான அனுபவம்? ஒரு கேள்வி வருது இல்ல. தேவன் அதை மாற்ற வல்லமை இல்லவர் பிரதர், அதை மாற்றுகிறவர், ரைட், ஓகே, ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட கசப்பான அனுபவம்? ஒரு கேள்வி வருதுல. வாசிங்க யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும். Exodus chapter 15 verses 23 through 25. யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. சரி, இப்ப கவனிங்க, அந்த மரத்துக்கு என்ன பேர் சொன்னோம்? எபிரேயத்துல என்ன பேரு? மர்மரம். சொல்லுங்க, என்ன மரம்? மர்மரம். ஒரு மரம் இருந்தா அதுக்கு பேரு மர்மரம். அதே மர்மரம் 100 கணக்குல இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, தோட்டம் போல இருக்கு. நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு சொல்றோமா, ஒரே மரம் 100 கணக்குல வச்சிருப்பாங்கல்ல, அத போல இந்த மர்மரம் ஒரு மரம் இருந்தா அதுக்கு பேரு அது சிங்குலர் ஃபார்ம். அதே மர்மரம் 100 கணக்குல இருந்தா அதுக்கு மாறான்னு பேர், ப்ளூரல் ஃபார்ம். MARAH சேர்க்கணும், MARAH. நம்ம இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தையை சிங்குலரா இருக்கிற வார்த்தையை ப்ளூரலா மாத்துறதுக்கு என்ன சேர்ப்போம்? எஸ் சேர்க்கிறோம்ல, SIES அல்லது ES சேர்க்கிறோம்ல, பொதுவாக எஸ் சேர்ப்போம் இல்லையா? ஒரு வார்த்தையை ப்ளூரலா மாத்துறதுக்கு என்ன செய்வோம்? சாங். அதையே ப்ளூரலா சொல்லணும்னா சாங்ஸ் சொல்றோமா, எஸ் சேர்க்கிறோமா? அத போல ஹீப்ருல ஒரு வார்த்தையை ப்ளூரலா மாத்தணும்னா AH சேர்ப்பாங்க. நம்ம எஸ் சேர்க்கிற மாதிரி அவங்க பின்னாடி என்ன சேர்ப்பாங்க? AH அப்படிங்கிறதுக்குரிய ஹீப்ரு லெட்டர் அவங்க சேர்ப்பாங்க, AH சேர்க்கணும். அப்ப மர் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம். அதையே பன்மையில சொல்லணும், ஒருமை மர்மரம். அதையே பன்மையில சொல்லணும்னா, ப்ளூரல்ல சொல்லணும்னா என்னன்னு சொல்றது? AH சேர்த்தா மாறா. சொல்லுங்க, என்னது அது? மாறா. இப்ப இந்த மாறால இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வர்றாங்க, மாறாங்கிற இடத்துக்கு வர்றாங்க. ஏன் அந்த இடத்துக்கு மாறான்னு பேர்னா, அங்க என்ன மரங்கள் நிறைய இருக்கிறது? இந்த மர்மரங்கள் ஏராளம் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு டூர் நீங்க என்ன செய்யணும்? ஈஜிப்ட் டு இஸ்ரேல், அந்த பாளையங்கள் வழியா நீங்க என்ன செய்யலாம்? போகலாம். அப்படி ஒரு டூர் அடிச்சீங்கன்னா அப்படிலாம் கர்த்தர் உங்களை கொண்டு போவாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தான் முதல் பெயர் சபா, பவுலுடைய பிரயாணங்கள், அதுக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை அழைத்து செல்வாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அந்த மாறால போனீங்கன்னா இன்னைக்கும் அங்க நிறைய மர்மரங்கள் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கு.
இந்த மாறால நிறைய மர்மரங்கள் இருக்கு. ஏன் மாறாவினுடைய தண்ணீர் கசப்பா இருந்துச்சுன்னா, அங்க இருக்கிற மர்மரங்கள் எப்படிப்பட்ட மரங்களாக இருக்கிறது? கசப்பான மரம். சரியா? சரி, இப்ப மாறால வந்த பார்த்தா நிறைய மர்மரங்கள் இருக்கு, தண்ணீர் கசப்பா இருக்கு, ஜனங்களால குடிக்க முடியல. இப்ப மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நாங்க என்ன செய்யட்டும், எங்களுக்கு குடிக்க தண்ணீர் ரொம்ப கசப்பா இருக்கு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அங்க இருக்கிற ஒரு மரத்தை காட்டுறார், மர்மரத்தை அங்க என்ன மரங்கள் நிறைய நிக்குது, மர்மரம் நிக்குதா, அந்த ஒரு மர்மரத்தை காட்டி ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரத்தை எடுத்து இந்த தண்ணீர்ல போடு, இந்த தண்ணி மதுரமா மாறும். இப்ப மோசே ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டிருக்கணும், ஆண்டவரே உமக்கே நியாயமா, அந்த மர்மரம் ஏற்கனவே கசப்பு, தண்ணீர் ஏற்கனவே கசப்பா இருக்கு, இந்த மர்மரம் அதை விட கசப்பு, இந்த கசப்பான மரத்தை எடுத்து இந்த கசப்பான தண்ணிக்குள்ள போட்டா இன்னும் கொஞ்சம் கசப்பு என்ன ஆகி போயிடும், அதிகமாக தான் ஆகும். இப்பதான் இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்து கல் எடுக்கிறாங்க, நீர் என்னை எரிய வைக்காம என்ன செய்ய மாட்டீர் போல தெரியுது, விட மாட்டீர் போல, அப்படிதானே சொல்லியிருக்கணும். அவர் அப்படிலாம் சொல்லலை, மோசே அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட கேட்கல. அவர் பார்த்தாரு, ஆண்டவரே நீங்க சொன்னபடியே அந்த மரத்தை எடுத்து போடுறேன்னு சொல்லி அந்த கசப்பான மரத்தை எடுத்து இந்த கசப்பான தண்ணீர்ல போட்டார் பாருங்க, அந்த கசப்பு இந்த கசப்பை மதுரமாக மாற்றி விட்டது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில கசப்பான அனுபவங்களை கொண்டுதான் தேவன் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையை அவர் மதுரமாக மாற்ற போகிறாரு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில கசப்பான அனுபவங்கள், உங்க ஊழியத்தின் எல்லைகளில் இருக்கிற சில கசப்பான அனுபவங்கள் அநேகம் ஊழியங்களை மதுரமாக மாற்ற போகிறது. உங்க குடும்பத்தில் இருக்கிற சில கசப்பான அனுபவங்களை வைத்து தேவன் அநேகம் குடும்பங்களை காட்டி எழுப்ப போகிறார். உங்க பிள்ளைகளை விதையிலேயே அழிக்கலான்னு சத்துரு நினைச்சான்ல, அந்த பிள்ளைகளை வைத்துதான் அநேகம் ராஜ்யத்தின் புத்திரர்களை தேவன் எழும்ப பண்ண போகிறார். அவர் கசப்புகளை மதுரமாக மாற்றுகிறவர். அதுல ஒரு ரொம்ப எக்ஸ்பர்ட் பிரதர். உங்க லைஃப்ல எந்த பகுதியில எல்லாம் கசப்பு இருந்தாலும் ஒரு நாள் கலங்காதி, நீங்க தைரியத்தோட போங்க, அப்பா மேல வச்ச நம்பிக்கையோட நீங்க போங்க. ஆண்டவர் உங்க வீட்டில் உங்க கசப்புகளை மதுரமாக மாற்றுகிற பணியை துவங்கி இருப்பாரு. உங்க கசப்புகள் எல்லாவற்றையும் சிறப்பாக மாற்றி காட்டுவாரு. அதை மதுரமாக மாற்றாமல் அவர் விட போவது இல்லை. முதல்ல இந்த கசப்பை நினைச்சு 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 பிரச்சனையை நினைச்சு 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 புழுங்கிட்டே இருக்கீங்கல்ல, அதை முதல்ல கொஞ்சம் நிறுத்திடுங்க, அதை முதல்ல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருங்க. இல்லை, ஏன்னா அதாவது ஆண்டவர் இந்த பூமியில மலை பிரசங்கத்தில் சொன்ன முதல் வார்த்தையே என்ன தெரியுமா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமைனா என்ன அப்படின்னா என்ன, இங்கிலீஷ்ல பூவர் இன் ஸ்பிரிட்னு இருக்கும், அது சரியானது இல்லை. கரெக்டா சொன்னா என்னன்னா, என்னுடைய ஆவியில என் இருதயத்துல பெருசா எல்லா பேர்டனையும் வச்சுக்கிறாம எல்லாத்தையும் தூக்கி அவர் மேல வச்சுறது. சிம்பிளா சொன்னா 100% அவரை சார்ந்து கொள்ளுவது. நீங்க தான் ஆண்டவரை எல்லாம், நீர் எல்லாம் பார்த்து கொள்ளுவி, எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். அந்த சார்ந்து கொள்ளுதல் இருக்கு பாருங்க, அதுதான் ஆவியில எளிமை. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த பூமியில ஆண்டவர் யாருக்கு மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிறார் தெரியுமா? வேதம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. யாரை கொண்டு அல்லது யாருக்கு பயங்கரமான கிரியைகளை அற்புதங்களை செய்கிறார் தெரியுமா? எல்லா பாரத்தையும் அவர் மேல தூக்கி வச்சுட்டு, நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, என்னால ஒண்ணு இல்ல, சகலமும் உம்மாலே ஆகிறது அப்படின்னு கையை தூக்குறான் பாருங்க. அவனுக்கு தேவன் செய்கிறது போல வேற யாருக்குமே காரியங்களை செய்கிறது கிடையாது. இல்ல, இன்னைக்கு 2 கையும் தூக்கி சரண்டர் ஆயிருங்க. ஆண்டவரே எல்லாம் நீங்க தான், இனி எதை குறித்து நான் அழுக போறது கிடையாது, எதை குறித்து நான் கலங்க போறது கிடையாது, எதை குறித்து இனிமே நான் போராட போறது கிடையாது, அந்த காரியத்தை சொல்லி சொல்லி நான் பேச போறது கிடையாது, சகலமும் உம்மாலே வாய்க்கிறது. இந்த விசுவாசத்துக்குள்ள வந்துருங்க. அப்பா எல்லாம் பார்த்து கொள்வார், அப்பா எல்லாம் பார்த்து கொள்வார். சிஸ்டர், உங்க கண்ணீர் எதையுமே அப்பா அப்படியே கண்ணீரா விட போறதில்ல, அதை மதுரமாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சரி, பைபிள்ல சிலருடைய வாழ்க்கையில இந்த வெள்ளை போலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
அதுவும் எப்படி தெரியுமா? அவங்க வாழ்க்கையில முதல் பகுதியில் ஒரு தடவையும், ரெண்டாவது பகுதியில், கடைசி பகுதியில், பிற்பகுதியில் ஒரு தடவையும், 2 தடவை இந்த வெள்ளை போலத்தை மென்ஷன் பண்றார். சிலருடைய லைஃப்ல முதல்ல ஒரு தடவை வெள்ளை போலம் அவங்க வாழ்க்கையில இடைபடுகிறது, பிறகு கொஞ்ச நாட்கள் கழித்து திரும்பவும் வெள்ளை போலம் இடைபடுகிறது. முதல்ல வெள்ளை போலம் குறிக்கப்படுகிற போது அங்கே கசப்பான அனுபவங்கள் ஆரம்பிக்கிறது. ஆனா 2வது தடவை வெள்ளை போலம் குறிக்கப்படும் போது அந்த கசப்புகள் எல்லாவற்றையுமே தேவன் மதுரமாக மாற்றி முடித்திருக்கிறார். சரி, பைபிள்ல இருந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேனே. யோசேப்புடைய வாழ்க்கையில வெள்ளை போலம் 2 முறை குறிக்கப்படுகிறது. வாசிங்க ஆதியாகமம் புத்தகம் 37:25, ஜெனிசிஸ் சாப்டர் 37 வெர்ஸ் 25. ஆதியாகமம் 37:25. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்ப யோசேப்பு தன் சகோதரரால யாரிடத்தில் விற்கப்படுகிறார்னா வெள்ளை போல வணிகர்களிடத்துல தான் அவர் விற்கப்பட்டார். யோசேப்ப அவன் சகோதரர்கள் விற்கிறாங்க இல்லையா, காசுக்கு விற்கிறாங்கல்ல, யார்கிட்ட கொண்டு போய் விற்கிறாங்க? வெள்ளை போலம் விற்கிற வணிகர்களிடத்துல தான் யோசேப்பை விற்றார்கள். அங்கதான் யோசேப்புடைய வாழ்க்கையில கசப்பான அனுபவங்கள் ஆரம்பிக்கிறது இல்லையா? தகப்பனை விட்டு பிரித்து கொண்டு போகப்படுகிறார், அந்த வெள்ளை போல வணிகரிடத்தில் விற்கப்படுகிறார், குழிக்குள்ள போடுறாங்க, வெள்ளை போல வணிகரிடத்தில் எடுத்து வித்துறாங்க. அவர் எகிப்துக்கு அடிமையா கொண்டு போகப்படுகிறார், எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கிறாரு. அடுத்து போத்திபாருடைய வீட்டுல எவ்வளவு கசப்பு பாருங்க. தகப்பனை விட்டு பிரிக்கப்படுகிறான், சகோதரராலே விற்கப்படுகிறான், சகோதரராலே கொல்வதற்கு தீர்மானிக்கப்படுகிறான், வெள்ளை போல வணிகர்களிடத்தில் விற்கப்படுகிறான், அடிமையினுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இத்தனை காலம் தகப்பனிடத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தவன், சுயாதீனனாக இருந்தவன் அடிமையாக விற்கப்படுகிறான். போத்திபாருடைய வீட்டில் அடிமை வேலை செய்கிறான், போத்திபாரின் மனைவியால குற்றம் சாட்டப்படுகிறான். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் போத்திபாரின் மனைவி அபாண்டமா குற்றம் சாட்டுகிறாங்க அந்த வாலிபன் மேல இல்ல? இப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் யோசேப்பை பார்த்து கேட்டிருப்பாங்க, உன்னுடைய எஜமாட்டி இடத்துல இப்படி நீ நடந்துட்டியே, உனக்கு வேலை கொடுத்து வச்சிருக்கிறவன் எஜமாங்கிட்ட, உனக்கு சோறு போடுறவன் எஜமாங்கிட்ட போய் இப்படி நடந்தியே, நீலாம் ஒரு மனுஷனா? எத்தனை பேர் கேட்டிருப்பான். இவன் ஒரு அடிமை இல்ல, சுயாதீனம் போச்சு. அடிமைனா என்ன அர்த்தம்? யாரையும் கேட்காம எதுவும் செய்ய முடியாது, அதான் அடிமைத்தனம். ஒரு 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 நுகத்துக்குள்ளே இருக்கணும். அவன் விரும்பினதை சுய சித்தத்தின்படியோ தேவ சித்தத்தின்படியோ அவனால் என்ன செய்ய முடியாது, செய்ய இயலாது. எத்தனை நாட்கள் அந்த சிறையில இருந்து கதறி இருப்பான், சிறைச்சாலை வாழ்க்கை. எத்தனை காலம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பான், எங்க அப்பாட்ட மட்டும் கொண்டு போயிருங்க ஆண்டவரே, எங்க அப்பாட்ட மட்டும் கொண்டு போயிருங்க, எங்க அப்பாட்ட மட்டும் என்னை கொண்டு போய் விட்டுருங்க, எப்படியாவது கொண்டு போயிருங்க ஆண்டவரே. எத்தனை நாள் கேட்டிருப்பான். வேதமே சொல்லுது, அவன் ஆத்துமா இரும்பிலே அடைபட்டிருந்ததா இல்ல, அவனுடைய ஆத்துமா இரும்புக்குள்ள அடைபட்டிருந்தது, சங்கிலிகளால கட்டப்பட்டிருக்கான். கழுத்துல சங்கிலி, கையில சங்கிலி, காலில் சங்கிலி, அடிமைக்கான வஸ்திரம் தரிக்கப்பட்டு நிக்கிறான் இல்ல. இதுதான் அவனுடைய கசப்பு. கசப்பினுடைய உச்சத்துல போய் நிக்கிறான் பாருங்க இல்ல. அவனுடைய வாழ்க்கையில கசப்பான அனுபவங்கள் ஆரம்பித்தது உண்மைதான். ஆனா தேவன் அதை அப்படியே விடல. 2வது ஒரு தடவை மென்ஷன் ஆகுது பாருங்க அவன் வாழ்க்கையில, யோசேப்புடைய வாழ்க்கையில திரும்பவும் வெள்ளை போலம் வருது பாருங்க. ஆதியாகமம் 43:11. ஆதியாகமம் புத்தகம் 43:11.
அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல் அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்தவர்க்கங்களும் வெள்ளை போலமும் தெரபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள். யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்து விட்ட காணிக்கைகள்ல இந்த வெள்ளை போலமும் ஒன்று. நல்லா யோசிச்சு பாருங்க. வெள்ளை போலம் முதல் தடவை வருகிற போது, வெள்ளை போல வணிகர்களிடத்தில் அவர் விற்கப்படுகிற போது கசப்பு ஆரம்பிக்கிறது. ஆனால் இரண்டாவது தடவை யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த வெள்ளை போலம் மென்ஷன் ஆகிற போது, குறிக்கப்படுகிற போது, அவருடைய வாழ்க்கையின் எல்லா கசப்புகளையும் தேவன் மதுரமாக மாற்றி முடித்திருந்தார். உண்மைதானா? அவனை சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் சிங்காசனத்திலே கொண்டு போய் உட்கார வைத்தார். இல்ல, அவன் கழுத்துல போட்டிருந்த சங்கிலியை கலட்டிட்டு சரப்பணினா என்னது? நெக்லஸ். ஆண்டவர் அவன் கழுத்துல நெக்லஸ் உடுத்தி வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடிமை வஸ்திரத்தை கலட்டிட்டு ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் உடுத்தி வைத்திருந்தார். இல்ல, எத்தனை பேர் ஒரு காலத்துல சொன்னாங்க, உன் எஜமானனின் மனைவியின் இடத்துல இப்படி நடந்தியே, நீ எல்லாம் மனுஷனா? எஜமாட்டி இடத்துல போய் இப்படிலாம் நீ நடந்தியே, மனுஷனா நீனு? எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. அதே எகிப்து தேசத்தை பார்வோனை வைச்சே சொல்ல வைத்தார் பாருங்க, இவனை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் ஒருவனும் இல்லை. ஒரு காலத்துல இவன் அடிமை, சுயாதீனன் அல்ல. ஆனா ஆண்டவர் அதை அப்படியே தலைகீழ மாத்துறார் பாருங்க. இல்ல, பார்வோன் சொல்லுகிறான், எகிப்தின் ராஜா சொல்லுகிறான், அன்னைக்கு உலகத்துல அவன் தான் மகா சக்கரவர்த்தி, எகிப்து தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது. அவன் சொல்லுகிறான், யோசேப்புடைய பெர்மிஷன் இல்லாம இந்த எகிப்துல ஒருத்தனும் கைய கால கூட அசைக்க கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க பிரதர். அவன் வாழ்க்கையில கசப்பு ஆரம்பித்தது உண்மைதான். ஆனா அதை தேவன் மதுரமாக மாற்றாம விடல. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நினைக்கலாம், பிரதர் என் வாழ்க்கையில சில கசப்பான அனுபவங்கள் ஆரம்பித்திருக்கு, என் வாழ்க்கையில சில கசப்பான அனுபவங்கள் வழியா நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஒன்று கலங்காதீங்க பிரதர், இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீங்கள் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுவீர்கள். உங்களுடைய கசப்பை தேவன் மதுரமாக மாற்றாம விட போறது இல்லை. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிட்டர்னஸ் சாப்டரை அவர் பெட்டர்னஸா தான் முடிப்பாரு, அதை ஸ்வீட்னஸா தான் முடிப்பாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யாரெல்லாம் உங்களை பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷனா மனுஷியா அப்படின்னு கேட்டாங்களோ, அதே நபர்களை தேவன் சொல்ல வைப்பாரு, உன்னைய போல தேவ மனுஷன் இல்ல, உன்னைய போல தேவ மனுஷி இல்ல, அவர்களை சொல்ல வைப்பாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் உங்களை கலங்க பண்ணுது இல்ல, புறக்கணிப்பின் வார்த்தைகள் உன்னை கலங்க பண்ணுது இல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவங்க பேசி நீ கேட்ட வார்த்தைகள் கொஞ்சம்தான் இருக்கு, உன் காதுக்கு வந்தது கொஞ்சம்தான். ஆனா அவங்க பேசின வார்த்தைகள் இன்னும் நிறைய இருக்கு. உன்னை குறித்து பேசினதை நீ இன்னும் நிறைய கேட்கல, அதான் உண்மை. ஆனா உனக்கு அது தெரியாது. ஆனா உனக்கு விரோதமா அவங்க பேசினப்ப தேவனுடைய காதுகள் அதை உற்று கவனித்திருக்கிறது. அவன் உனக்கு விரோதமா பேசினப்ப இந்த நாக்கு எத்தனை முறை அசைஞ்சிச்சு, எத்தனை முறை இப்படி வாய்க்குள்ள வலது பக்கம் போச்சு, எத்தனை முறை இடது பக்கம் போச்சு, எத்தனை முறை மேல் உதட்டோட ஒட்டுச்சு, எத்தனை முறை கீழ் உதட்டோட ஒட்டுச்சு. அந்த நாவுகளின் அசைவுகளை கூட அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். எல்லா வார்த்தைகளுக்கு கர்த்தர் பதில் சொல்லுவாரே. உங்க லைஃப்ல கசப்புன்னு ஒரு சாப்டர் இருந்துச்சுன்னா அது தேவன் சிறப்பாகத்தான் முடிய பண்ணுவார், மதுரமாகத்தான் முடிய பண்ணுவார். சரி, புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள். இயேசுவினுடைய வாழ்க்கையில 2 முறை வெள்ளை போலம் குறிக்கப்படுது பாருங்க. பிறப்பிலும் இறப்பிலும் வெள்ளை போலம் குறிக்கப்படுகிறது இயேசுவினுடைய வாழ்க்கையில. பிறப்புல இப்ப வாசிச்சோம்ல, மத்தேயு 2:11 வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இயேசு பூமியில பிறந்த போது அவருக்கு வெள்ளை போலம் காணிக்கையாக கொடுக்கப்பட்டது. அடுத்து அவருடைய இறப்பிலும் வெள்ளை போலம் பதிவு செய்யப்படுது பாருங்க.
யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 39வது வசனம். John chapter 19 verse 39. யோவான் 19:39. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அப்ப இயேசுவினுடைய இறப்பின் போது அவருடைய சரீரத்தில் இந்த வெள்ளை போலம் பூசப்படுகிறது. அல்ல கவனிங்க, பிறந்த போதும் என்ன கொடுக்கப்பட்டது? வெள்ளை போலம். இயேசு இறந்த போதும் அவருடைய சரீரத்தில் என்ன பூசப்படுகிறது? வெள்ளை போலம் பூசப்படுகிறது இல்லையா? இயேசு பிறந்த போதுதான் அவருடைய கசப்பான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. உண்மைதானே? பிதாவை விட்டுட்டு தேவ சாயலாக இருந்தவர் மனுஷ சாயலா பூமிக்கு வர்றாரு. எல்லா காரியங்களையும் விட்டுட்டு இறங்கி வர்றாரு. அங்கதான் அவருடைய கசப்பான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. பரிசேயரும் சதுசேயரும் அவரை அவ்வளவாய் தூற்றினார்கள். பிசாசுகளின் தலைவன்னு சொல்றாங்க, பேய்களின் தலைவன்னு சொல்றாங்க. போஜன பிரியன், சாப்பாட்டு தீனி, நம்ம சொல்லுவோம்ல, நம்ம கலக்கில சொன்னா என்னது, தின்னி பண்டாரம் சொல்லுவோம்ல, அந்த வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. ஏன் சிலுவை வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில அவ்வளவு கசப்பு இருந்துச்சு. பிறப்பிலே கசப்பு ஆரம்பித்தது உண்மைதான் பிரதர். ஆனா அடுத்து அந்த கசப்புகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே தேவன் சிறப்பாக மாற்றி காட்டினார். நல்லா யோசிச்சு பாருங்க, சிலுவையில தான் அவருடைய சகல மகிமையும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. சிலுவைக்கு பின்பாக சகல மகிமையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இயேசுவினுடைய அந்த சிலுவை மறந்தான் நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு கோடாகோடி ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையை அது மதுரமாக மாற்றி கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை குறித்த பேர்டனை எல்லாம் இன்னைக்கு தூக்கி கீழே இறக்கி வச்சுட்டு போயிருங்க. அப்பா சமூகத்தில் இறக்கி வச்சு போயிருங்க. அவர் எல்லாவற்றையும் மதுரமாக மாற்றுகிறவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து சொல்ல போறீங்க, என் பேர்டனை இறக்கி வச்சுட்டு போறேன் ஆண்டவரே, என் கசப்பை உங்க பாதத்தில் வச்சுட்டு போறேன் ஆண்டவரே. எனக்கு தெரியும் நீர் அதை மதுரமாக மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து சொல்லிருங்க, தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மீண்டும் ஒரு விஷயம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மாறாவின் கண்ணீரெல்லாம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மதுரமாக மாறி போகும். மதுரமாக மாற்றப்படட்டும் ஐயா. மாறாவின் கண்ணீரெல்லாம் எஸ் ஃபாதர் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும்,